கடந்த 53 ஆண்டுகளில் தாம் அதிமுகவில் வகித்த பதவிகள் மற்றும் தாம் ஆற்றிய பங்கு உள்ளிட்டவைகளை பட்டியலிட்டு செங்கோட்டையின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்தார். இறுதியாக இது தொடர்பாக தாம் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் பல்வேறு விஷயங்களை அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகளால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியதாக, அதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் பேசிய காட்சிகளை பார்த்திருப்பீங்க. இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே A1 என்று சொல்லிவிட்டார் செங்கோட்டையன். A1 என்றால் நாங்கள் வழக்கறிஞர்கள் அக்யூஸ்ட் 1 என்று சொல்வோம். A1, A2, A3 என்று ஒரு குற்றப்பத்திரிகையிலே அப்படித்தான் வரிசைப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய விமர்சனம் தான். நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். ட்ரம்ப் கேட்டால் ரொம்ப வருத்தப்படுவார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றை குறிப்பிடுகிறார். இது குறித்த சட்ட நடவடிக்கையை அவர் தொடரப் போகிறார். நேற்றை கூட நான் உங்கள் தொலைக்காட்சியில் இது சொன்னேன். அது விதிப்படி நீக்கவில்லை, விதிப்படி நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் மாதிரியானவர்களை நீக்குவதற்கு பொதுக்குழு வேண்டும். அவர் அமைப்பு செயலாளர். அதுபோல 1977 MLA ஒன்று. இன்னொன்று, அதிமுக என்கிற பெயரை ஆல் இந்தியா அதிமுக என்று மாற்றியது 1975 கோயம்புத்தூர் செயற்குழு பொதுக்குழு. அது வரைக்கும் அது வெறும் அதிமுக தான். அகில இந்தியங்கிற அடைமொழியை எம்ஜிஆர் சேர்த்தார்கள். காரணம் இந்தியா முழுசும் நம்ம கிளைகள் இருக்கின்றன, பல இடங்களில் போட்டி போடுறோம், கேரளால எல்லாம் போட்டி போடுறோம், அதனால அகில இந்திய என்று இருக்க வேண்டும் என்று அவர் சேர்த்தார். அந்த பொதுக்குழுவுக்கு ஏற்பாடு செங்கோட்டையன். இன்றைக்கு அதிமுகங்கிற பெயர் இருக்கிற பொதுக்குழுவுக்கு செங்கோட்டையன் பொருளாளர். பொதுக்குழு செயற்குழு ஏற்பாட்டாளர்கள் ஒரு பொருளாளர் ஏற்பாட்டு குழுவில். அப்பேற்பட்ட சீனியர் அவரை இப்படி உடனடியாக தூக்கியெல்லாம் எறிவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையில் அதிகாரம் இல்லை என்பதுதான் எனது கருத்து. ஸோ இது குறித்த வழக்கு தொடரப் போகிறார். கட்சியில் தொடர்ந்து பயணிப்பது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகளில் இருக்கிறது. அது முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிமுக குறித்தான பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்காடிகளில் இன்னும் ஒருவராக சேரப்போகிறார் செங்கோட்டையன் அவர்கள். அதற்கான ஹிண்ட் கொடுத்து விட்டார். உண்மையிலேயே அவரது நீக்கம் என்பது விதிகளின்படி நடக்கவில்லை, நோட்டீஸ் பீரியட் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளா எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போகலாம், இடைக்கால தடை கேட்கலாம், நோட்டீஸ் பீரியட் படி இல்லை. அது இன்னும் சொல்லப்படால் ஒரு காமன் லா, சாதாரண சட்டம். ஒருவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் போது அவர் தரப்பை கேட்க வேண்டும் என்பது ஒரு சாதாரண சட்டம், இயற்கை நீதி என்று சொல்வார்கள். எனவே ஒரு கோர்ட்டு இதுக்கு இடைக்கால தடை கொடுப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவில் இன்னொரு விதி இருக்கிறது, கட்சியின் நடவடிக்கைகளை எதிர்த்து யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது என்கிற ஒரு விதி இருக்கிறது. ஆக அடுத்தடுத்த வாரங்களிலே இது நீதிமன்றத்திலே அலசப்படும் என்பதுதான் எனது பார்வை. அப்படி நீதிமன்றத்திலே அலசப்படும் போது உண்மையில் யாருக்கு லாபம் கிடைக்கும்? பிஜேபிக்கு. காரணம், பிஜேபியை பொறுத்தவரையில் பேர வலிமை கூடும். அதிமுக பலவீனமாக இருக்கிறது, எங்களுக்கு 50 சீட்டு வேண்டும், 60 சீட்டு வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்பார்கள். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மறைமுகமான நெருக்கடியாக கூட அமையும். அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலை இன்றைய சூழ்நிலை, தேர்தல் நெருங்கி வருகிற இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியதில்லை, இந்த நடவடிக்கையை அவர் எடுத்திருக்க வேண்டியது இல்லை என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் கூறியது கட்சியின் ஒற்றுமை, அவ்வளவுதானே. நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம், அல்லது சும்மா இருக்கலாம். மௌனமாக இருப்பதே ஒரு வகையில் அரசியல் தானே. எம்ஜிஆர் கடைபிடித்த மௌனம் எத்தனை மௌனங்கள், ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்த எத்தனை மௌனங்கள். பொதுவாக பெரிய தலைவர்கள் மௌனமாக இருந்து விடுவார்கள், அப்படிதான் நான் எப்போதுமே பார்த்து வருகிறேன். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் பிஜேபி தானே செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியது. செங்கோட்டையன் இவ்வளவெல்லாம் ஒரு போர்க்கொடியெல்லாம் எழுப்பி எத்தனையோ வாரங்கள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு முறையும் அமித்ஷா பேசியிருக்கிறார், நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் குளிர் காய்ந்தது யார்? பிஜேபி தானே குளிர் காய்ந்தது. அப்படி என்றால் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வர வேண்டும். நியாயமா பார்த்தால் அது செங்கோட்டை சொன்னார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.